ஓம் சக்தி பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு என்ன லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்மருவத்தூரில் நம்ம பங்காரம்மாவோடைய 86வது அவதார திருநாள். அதனால் நாங்கள் மேல்மருவத்தூருக்கு கிளம்பிட்டோம். எப்பயும் போலப்பா நான் அம்மாவுக்கு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நாங்களும் வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிஃபனும் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக நம்ம மன்னார்குடியிலேருந்துப்பா மேல்மருவத்தூருக்கு கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் பஸ் இருக்குப்பா. மருவத்தூரில் கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் நாங்கள் போய் இறங்கிடுவோம். நாங்கள் அமாவாசைக்கு கிளம்புன மாதிரியே தான்ப்பா இப்போயும் அம்மா அவதார திருநாளை பார்க்குறதுக்கு உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் மருவத்தூரில் வந்து இறங்கிட்டோம்ப்பா. வந்து இறங்கினோடனேப்பா மருவத்தூரே அழகாக நம்ம சொர்க்கலோகம் மாதிரி இருந்ததுடா. நம்ம அம்மாவோட அவதார திருநாளுக்காக டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. நான் உள்ளே வந்தவுடனேப்பா சப்ஸ்கிரைப்லாம் வந்து நிறையா என்கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான்ப்பா என்கிட்ட நல்லா பேசினாங்க. வந்து நாங்கள் வீட்டுக்கு திறந்தாலுமே உங்கள் வீடியோ தாம்மா வருது, அதை நாங்கள் தவறாமல் நீங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுனால நாங்கள் ரொம்ப பார்ப்போம்மா அதை விரும்பி. இதை மாதிரி எல்லோரும் சொல்லும் போதுப்பா நம்ம அம்மாவோடைய அவதார திருநாளில் நம்ம சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிடா எனக்கு. எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்த்து என்கிட்ட பேசுனதுனால ரொம்ப நன்றிப்பா. சப்ஸ்கிரைபர்லாம்ப்பா சில பேர் வந்து அம்மா அவங்கள வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் மருவத்தூருக்கு வரம்மா அம்மாட்ட வேண்டிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம பங்காரம்மாவே உங்களை நேரடியாக காட்டினாங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கப்பா. இந்த மாதிரி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அற்புதம் வந்துடா எனக்கு அம்மா வந்து யூடியூப் வச்சு நடத்தி மருவத்தூரில் வந்து எவ்வளோ பேரும் என்கிட்ட அன்பாக பேசுகிறது வந்து நம்ம அம்மா கொடுத்த அற்புதமான வாய்ப்புடா. ரொம்ப நன்றிடா அம்மாவுக்கு. வருஷம் நான் அம்மாவோட அவதார திருநாளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாப்பா, நம்ம அம்மாவுக்கு பார்க்க போகணுடா எல்லோரும் நம்ம தட்டு எடுத்துகிட்டு போவோம். அதில் என்ன வச்சுட்டு போவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச கடல மிட்டாயி, நம்ம பழ வகை, எள்ளு மிட்டாயெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதை தாண்டா வாங்கி வச்சு எடுத்துகிட்டு போவோம். அதில் வந்து நான் குரு காணிக்கை வச்சு தாண்டா எடுத்துகிட்டு போவேன். அந்த குரு காணிக்கை நான் எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஆடிப்புறத்தில் கஞ்சி கலையம் எடுப்போம்ப்பா. அந்த கஞ்சி கலையத்தில் ஒரு கலையத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன், என் பொண்ணு ஒன்று எடுத்துகிட்டு வருவா. எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டில் ஒரு சிகப்பு அதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிகப்பு துணி, புது துணி வாங்கிட்டு வந்து நம்ம உண்டியல் கட்டுறோம்ல அதை மாதிரி கட்டி ஒரு ஓட்டையை போட்டு நான் அம்மா பூஜை ரூம்லேயே வச்சுருவேன். வச்சுட்டு டெய்லி அதில் நான் காசு போட்டுட்டு வருவோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில் கிளம்புனாலும் சரி தான் அதில் ₹1 உண்டியில் போடுவோம். இல்லை நம்ம ஏதாவது மன கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சிங்க, அப்பையும் போய் உண்டியில் நான் வேண்டி காசு போட்டுவேன். நமக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அதில் அம்மாவுக்கு நான் குரு காணிக்கையாக உண்டியில் போடுவேன். நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போதுலேருந்துடா நாங்கள் அறுவடை பண்ணுற வரலையும் அதில் வேண்டிட்டு காசு போடுவோம். எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களேன், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோன்னா அதை வந்து நான் அம்மாவுக்கு வேண்டி அதில் குரு காணிக்கை போட்டுட்டு தாண்டா நாங்கள் போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூடையே அம்மா இருக்கிறான்னு நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும், தெம்பு இருக்கும். அதேமாரி நீங்களும் ஒரு கலையம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா சிவப்பு துணி, புது துணியை வாங்கிட்டு வந்து அதில் நல்லா கட்டிட்டு, ஆனால் இனிமேல் மருவத்தூருக்கு நம்மளால் இப்போ போக முடியலையே, நம்ம அமாவாசைக்கு போக முடியல, நம்ம பௌர்ணமிக்கு போக முடியலன்னு நீங்கள் ஏங்குற உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன்டா. என்கிட்ட வந்துமா போகிறதுக்கு மருவத்தூருக்கு போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு போகிறதுக்கு காசு இல்லைம்மா, மருவத்தூருக்கு மாலை போட்டு என்னால் போக முடியல, அமாவாசைக்கு போக முடியலன்னு நீங்கள் கவலைப்படுறீங்கடா. கவலைப்படாதீங்கடா. நீங்கள்டா உங்களுக்கு அதை உங்களால் வர முடியலன்னு வச்சிங்களேன், அம்மாட்ட மனசார வேண்டிட்டு
அப்பப்போ என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா எனக்கு இன்னது நல்லது நடந்திருக்கு, என் பிள்ளைய நல்லா படிக்கணும், என் பிள்ளை இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறாம்மா, நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு டெய்லி அந்த உண்டியில் காசு போட்டுக்கிட்டே வாங்கடா. மருவத்தூருக்கே என்னால் போக முடியலன்னு கவலையாக சொல்கிறீங்கடா. நீங்களும் சரிதான்டா, எல்லோரும் உண்டியில் இதிலேருந்து ஆரம்பிங்கடா. நம்ம அம்மாவை நினச்சிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டு டெய்லி உண்டியில் காசு போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு வருஷத்தில் உங்களை அம்மாவை கட்டாயம் மாலை போட்டோ, இல்லை ஒரு அமாவாசைக்கோ, இல்லை ஒரு பௌர்ணமிக்கே உங்களை அம்மா அங்கே வர வைப்பா. கட்டாயம் அந்த நேரத்தில் மறக்காமல் இந்த உண்டியலை எடுத்து நம்ம அழகான ஒரு துணியில், வெள்ளை துணியோ ஒரு சிகப்பு துணியில் கட்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் அம்மா பாதத்தில் வைங்கடா. அம்மா நம்மளுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றுவா. இதை யாரும் மறக்காமல் இதை செய்யுங்கடா. 1000 2000லாம் போட போகிறோமே, ஐயோ அப்படியான்னு பயப்படாதீங்க. ₹1 தான் அம்மாவுக்கு காணிக்க. அந்த ₹1 தான் நம்ம அம்மா நம்மளை கோடி ரூபா நம்மளை மாற்றுவா. அந்த ₹1 நம்ம அம்மாவை மனசார நினச்சி அந்த உண்டியில் போட்டுட்டு வாங்க. கட்டாயம் உங்கள் கோரிக்கையெல்லாம் அம்மா நிறைவேற்றுவா. மறக்காமல் நம்ம குரு காணிக்க நம்ம வீட்டில் என்றைக்குமே இருக்கணும், நம்ம உண்டியலில் போட்டுட்டு இருக்கணும்டா. நான் அம்மாவுடைய அவதார திருநாளுக்காக சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வீட்டிலேருந்து பெண்ணும் கடல மிட்டாயும் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். இது யார் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்ச என் பேத்தி தாண்டா எப்பயுமே வாங்குவா. ஏன்னா அம்மாவுக்கு சின்ன குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்கணும், மேலே மேலே முன்னுக்கு வரணும். சின்ன குழந்தைங்க தான் நம்ம உலகத்தில் தூணுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு அம்மா அவ்வளோ ஆசைப்படுவாங்க. அதனால் அம்மாவுக்கு விரும்பி பிடிச்சது கடல மிட்டாயும் எள்ளு மிட்டாயின்டா. என் பேத்தி எப்பயும் மறக்க மாட்டா. ஆயா எங்கிட்ட சண்டை போடுவா, ஆயா கிளம்புங்க, ராத்திரி 8 மணியாக இருந்தாலும் சரிதான்ப்பா, டவுனுக்கு கிளம்புங்க, போய் எனக்கு அம்மாவுக்கு பிடிச்ச பெண்ணு வாங்கிக்கிட்டு நான் கடல மிட்டாயெலாம் வாங்கிட்டு வரணுன்னு. நைட்டு பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் போய்ட்டு ரொம்ப நேரம் கழித்து வந்தாங்க. என் பேத்திக்கு வேற ஒரே கோவம், என்ன தாத்தா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவங்க உள்ளே இப்படி வந்துடுவாங்க. தாத்தா கிளம்புங்க. என்னடி நான் இப்போ தான் வெளியிலேருந்து வந்தேன், என்னை உடனே கிளம்புங்க. நாளைக்கு நாங்கள் அம்மாவுக்கு போகிறதுனா உடனே என் பேத்தியை அழைச்சிட்டு போய்ப்பா உடனே கடல மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு பெண்ணும் வாங்கிட்டு உடனே அழைச்சிட்டு வந்துட்டாங்கடா. அவங்க நேரங்காலெல்லாம் பார்க்கவே இல்லை, உடனே என் பேத்தியை அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதேமாரி அம்மா மேலே அவ்வளோ பக்தியாக இருப்பாப்பா என் பேத்தி. இதை நான் சொல்கிறேன்னாப்பா, எல்லார் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம அம்மாவோடைய அவதார திருநாளுக்கு நீங்களும் வாங்கி 4 பேர் கொடுங்கடா. அதுவும் அம்மாவுடைய தரிசனத்தை நல்லா பார்த்துட்டுப்பா உடனே அம்மா அங்கே அன்னதானம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே என் பேத்தி வாங்காயா நம்ம தியான மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னான். என் பேத்தி பொண்ணு நாங்கள் எல்லாம் உடனே தியான மண்டபத்துக்கு போய் தியானம் இருந்துட்டுடா சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ன ஒரு அற்புதம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா அழகான சிலையில் அழகாக இருக்காங்க. அதை பார்க்குறதுக்குனே தாண்டா நான் எப்பயுமே போவேன். நீங்கள் எல்லோரும் மருவத்தூர் போனீங்கன்னா மறக்காமல் தியான மண்டபத்துக்கு போய் எல்லாமே தியானம் இருந்துட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்கடா. அம்மாவோட அருள் கிடைக்கும். நீங்கள்லாம் யாரெல்லாம் அம்மாவோடைய அவதார திருநாளுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அம்மாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டுடா. நம்ம பங்காரம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கருவறைக்கு நம்ம கருவறை அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டுப்பா நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியில் வரும்போதே என்ன நினச்சிட்டு வரோம்டா, மணி 2:45 மணி 3 ஆக போகுது. ஐயோ அம்மா என்னம்மா திருவா மன்னார்குடி பஸ்ஸை விட்டுடணுமா, நாங்கள் வெயிலில் எங்கள் அம்மா நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே கவலையில் உடையாந்துட்டுருக்கோண்டா. அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டைமே மாறிடுச்சுடா. கரெக்டாக காட்டுமன்னாடி பஸ் நிற்கிறான். அம்மா நீங்கள் வேண்டிகிட்டே வந்தீங்க, உங்களுக்கு அம்மா அருள் கொடுத்துட்டாங்க, அப்படியாங்கம்மா காட்டுமன்னாடி பஸ்ஸு நிற்குதுன்னு என் பொண்ணு சொல்லிகிட்டே ஓடி பஸ்ஸை நிறுத்தினாப்பா. அது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருடா, நம்ம அம்மா இடத்துலையே நடக்கிறது. ஏறக்குள்ளேயே கண்ட்ரிக்ட்டும் சொன்னார்ப்பா. என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அம்மா என்ன இது உங்களுக்காகவே ஓம் சக்தி அம்மா பஸ்ஸை லேட்டாக கொண்டாந்து உங்களுக்கு கரெக்டாக நிறுத்த வச்சுட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மருவத்தூருக்கு வந்துட்டு போனாலேமேடா எனக்கு சின்ன சின்ன அற்புதங்களாக நடக்குதுடா. அதுலேயே இந்த பஸ்ஸை பாருங்கள், அதுதான் பெரிய அற்புதமே எனக்கு. இந்த வெயிலில் போய் பஸ்ஸுக்காக பார்த்துக்கிட்டு நிற்கணுமேனு அதே பயத்தில் உடையாந்துக்கிட்டே இருந்தா. அதே அற்புதம் பாருங்கள், அம்மா கொண்டாந்து கரெக்டாக பஸ்ஸை கொண்டாந்து நிறுத்திட்டா. நாங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம்ப்பா அம்மாவோட அருளால். இந்த வீடியோவும் கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா போடுறோம். அம்மாவோட அவதார திருநாள்லப்பா அம்மா உங்களுக்கு அம்மா என்னம்மா நிறையா அற்புதங்கள் செஞ்சுருக்காங்கன்னு எல்லோரும் கேட்டிருக்கீங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், எனக்கு என்ன அற்புதம் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். எல்லோரும் கேட்டீங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருமா, அது நீங்களான்னு. அம்மா எனக்கு கொடுத்த அது அற்புதம் நானே தாண்டா. இதில் டீட்டெயில் வேணுமாண்டா மறக்காமல் அடுத்த வீடியோவில் பாருங்கள், நான் போடுறேன். அம்மாவோட அவதார திருநாளில் அம்மா எனக்கு செஞ்ச அற்புதங்கள்னு சொல்லிவிட்டு அதனால தான்ப்பா அன்னைக்கு வீடியோவாக போட்டேன். மறக்காமல் எல்லோரும் பார்க்காதவங்க பாருங்கப்பா இந்த வீடியோவை. ஓம் சக்தி பராசக்தி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா.